நகையை செக் பண்ணதில் பழைய இது வந்து நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். சரி. ஒரு 8 பொருள், 2 செட்டு தோடு, 2 மோதிரம், 2 செயின், ஒரு நெக்லஸ் ஒன்று, ஆரம் மாதிரி ஒன்று. பழைய இது நான் செக் பண்ணதில் காமிச்சாங்க. காமிக்கும்போது வந்து உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியலன்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் உட்காந்து செக் பண்ணேன். அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்க போச்சோன்னாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்து செக் பண்ணேன். செக் பண்ணதில் சந்தேகமாக இருந்துச்சு. சந்தேகமாக இருந்ததில் பழைய ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கும்போது லென்த்து கம்மியாக இருக்குது தெரியுது. அப்போ திரும்ப மறுபடிக்கும் போய் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த லைனில் உள்ளவங்க முடிச்சதுக்கப்புறம் பண்ணி தரோம்னாங்க. திரும்ப மறுபடிக்கும் கேட்டு கொடுத்தாங்க. கேட்டு கொடுத்ததில் அவங்களே வச்சு பார்த்துட்டு ஆமாம் லென்த்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க லென்ஸு வச்சு 4 பேர் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் இடையில கொக்கியை கலட்டி இது பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி விட்டு இருக்கிறது அவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அது விசாரணைக்கு போகும்போது தான் ஆமாம் நாங்கள் செக் பண்ணதில் கட் பண்ணியிருக்குன்னு அப்போ தான் அவங்க வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்களாம். இப்போ நமக்கு கட் பண்ணியிருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ அது வாங்கின பில்லு கேட்குறாங்க. இல்லைன்னா அது எவ்வளோ கிராம்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இது 27 வருஷத்துக்கு முன்னாடி மாமியா வீடு மனைவிக்கு போட்டு அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க மாமனார் மாமியாக இறந்துட்டாங்க. அவங்க வாங்கினது எத்தனை கிராமத்துக்கு வாங்கினோம், என்ன ரேட்டுக்கு வாங்கணுங்கிறது இப்போ வரையும் புள்ளி தெரியாது. இன்றைக்கி போய் பழைய இது எவ்வளவு இருந்துச்சு என்னென்னு கேட்டால் நம்ம எதை வச்சு இது பண்ணுறது. எனக்கு ஆதாரம் நான் வைக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சேன். இப்போ அதை இப்போ பார்க்கும்போது லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு விசாரணை வரும்போது நாங்கள் அங்கேயே சொல்லுவோம்னு பார்க்கும்போது நமக்கு சொல்கிறாங்க. இந்த பேங்க்கில் அதுதான் சார் அதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சரி அவசர தேவைக்கு வந்திருக்கோன்னு வச்சுக்கிட்டு போகிறோம். இது வந்து நம்ம திருப்பையில் தானே வந்து நம்ம பார்ப்போம். திருப்பையில் அதே வெயிட் இருக்கணும் தான். அவன் அந்த 73,200ன்னு வைங்க. நான் 400 கொடுத்துருந்தேன்னா அவன் 73,200க்கு அந்த இது செயினை வச்சுருந்தானே என்ன பண்ணுறது. எனக்குப்பா 200 போகுதுல்ல. அப்போ மேனேஜர் பக்கத்துலேயே ஒரு அட்வான்ஸ் ஆஃபீஸர் இருக்கணும்ல. போட்ட உடனே எடையை போட்ட உடனே அவன் கொடுத்துட வேண்டியது தானே, மேனேஜர்கிட்ட இன்சார்ஜிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவையே வச்சுக்கிட்டு அதை உரசி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போய் மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கம்மியாக தானே இருக்கும். இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் இதில் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அது எப்படி குற்றவாளியாகும்? இவரும் தானே பொறுப்பு. யார் பொறுப்பு? அப்ரைசர் மட்டுமா பொறுப்பு? நகை திருட்டுக்கு தாங்க. இல்லைன்னா மாற்றி வச்சுருந்தா தான், டூப்ளிகேட் வச்சுருந்தா தான் அவர் பொறுப்பு. மேனேஜர் தான் இதுக்கு பொறுப்பு.